M equal to M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம +2 CBSEல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டின் போவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின் பாருங்க. Given a non-empty set X, consider P of X. P of X அப்படின்னா power set of X அப்படின்னு சொல்லுவாங்க. Power set of X, which is a set of all subsets of X. Define the relation or in power set of X, that is P of X, as follows. For subsets A and B in P of X, A related to B if and only if A is a subset of B. எப்படின்னா A B உடைய subset இருந்தா A will B relate ஆயிட்டதா அர்த்தம். Is or an equivalence relation on P of X அப்படி நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க. முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சொன்னது மாதிரியே X அப்படின்னு ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன். 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இதுக்கு நான் சப்செட் என்னன்னு எழுதலாம்? 1 எழுதலாம், 2 எழுதலாம், அதே செட் எழுதலாம். பிகாஸ் எவ்ரி செட் இஸ் a subset itself அப்படிங்கிறதுனால இன்னொன்னு எம்டி செட் எழுதுறேன். இதெல்லாம் ஒரு செட் பிராக்கெட்ல எழுதிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் P of X, பவர் செட் ஆஃப் X அப்படின்னு பேர். So power set of X அப்படின்னா it is the all possible subsets of a given set அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் பவர் செட். இதுதான் எழுத போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தான் பவர் செட். இதுல தான் சப்செட் A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு. இப்போ ஏவும் B ரிலேட்டடா இருக்குன்னா ஏங்கிறது என்னவா இருக்கணும்? எனக்கு B னுடைய சப்செட்டா இருக்கணும். Bங்கிறது A இருக்குன்னா Bங்கிறது A னுடைய சப்செட்டா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். இப்போ இதை வச்சு நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு சொல்ல போறோம். ரைட்? பவர் செட் அப்படிங்கிறது என்னன்னு புரியுது இல்லையா? ரைட். இப்போ we know that every set is a subset to itself. ஒவ்வொரு செட்டுமே அதுக்கு சப்செட்டா இருக்கும். Therefore A is related to A for all A belongs to X. Therefore R, relation R is reflexive. reflexive வந்து சந்தேகமே கிடையாது. அடுத்தது reflexive set. every set ஒண்ணுக்கும் சப்செட்டா இருக்கிறதுனால reflexive relation இருக்கும். அடுத்து இப்ப symmetric relation பார்க்க போறோம். if A related to B அப்படின்னு எடுத்துப்போம். A related to B implies A is a subset of B, but B is not at all a subset of A. Therefore B related to A doesn't belongs to R. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எழுதி போட்டோம் இல்லையா? சப்செட் என்னன்னு எழுதணும்? 1 எழுதணும், 2 எழுதணும், 1,2 எழுதணும், அடுத்து நல் செட் எழுதணும். இப்ப இதை A அப்படின்னு எடுத்துக்கங்க, இதை B அப்படிங்கிற செட் எடுத்துக்கங்க. கிளியரா? A is a subset of B. அதாவது செட் 1 is a subset of 1,2 அப்படிங்கிறது ஆப்வியஸா வந்துடும். ஆனா B செட் 1,2 இது நிச்சயமா எதுக்கு சப்செட்டா இருக்காது? எனக்கு 1க்கு சப்செட்டா இருக்காது. Therefore R is not symmetric. R symmetric கிடையாது. reflexive இருக்கும், என்ன இருக்காது? symmetric இருக்காது. எக்ஸாம்பிள் வேணா நீங்க அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் transitive செக் பண்ணுவோம். if A related to B and B is related to C, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா therefore A is a subset of B and B is a subset of C. A வந்து B க்கு சப்செட், B க்கு வந்து C னுடைய சப்செட்டா இருந்தது அப்படின்னா therefore A is a subset of C. Therefore A is related to C. Therefore R is transitive. Transitive relation வந்து. So எனக்கு அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் உங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் இருக்கு, transitive இருக்கு, பட் எனக்கு சிமெட்ரிக் இல்ல. therefore
ரீசன் எழுதிடலாம். ஆர் இஸ் reflexive and transitive. But not symmetric. Therefore, R is not an equivalence relation. அப்படிங்கிறது உங்களுக்கு புரிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் 9th இருந்து 12th வரைக்கும் எல்லா போர்ட்ஸுக்குமே ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் ட்ரிச்சியை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA மேத்தமேட்டிக்ஸ், பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஆல் த மேக்ஸ் ரிலேட்டட் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க இதை ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகம் வேணும். ஸோ இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்க எங்க சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்ப்போம். தேங்க்யூ.